போன சீசன்லேருந்து தொடர் கதையாகவே இருந்துகிட்ருக்குது. கோல்ஸ் வர மாட்டேங்குது. கோல்ஸ் வரலைங்கிறதுனால பிளேயர்ஸ் மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. அது ஃபீல்டில் நல்லாவே காட்டுறாங்க. ஆர்சனல் கேமோட இருந்த கான்ஃபிடென்ஸ் இந்த கேமில் பிளேயர்ஸுக்கு வந்துட்டு சுத்தமாக இல்லை. நிறைய ஸ்லாப்பி மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாமோட போயிட்டு அவையில் 1-1 ட்ரா பண்ணியிருக்கோம். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணியிருந்தார். டியாகோ டாலட் பெஞ்சில் வச்சுட்டு அமர் டியாலோ உள்ளே எடுத்திருந்தார். மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை. பைண்டர் தான் கீப்பரும் பண்ணியிருந்தார். பேக் 3யும் லெனியரோ, மெத்தேஸ் டிலைட்டு, லீக்ஷா இவங்க 3 பேர் விளாண்டுருந்தாங்க. அங்கே லெஃப்ட் விங் பேக்கை பொறுத்த வரைக்கும் டோர்கு விளாண்டுருந்தார். ரைட் விங் பேக்கில் அமர் டியாலோ விளாண்டுருந்தார். 2 மிட்ஃபீல்டர்ஸ் பிவட் ரோலில் கேசிமிரோவும் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் விளாண்டுருந்தாங்க. ஃப்ரண்ட் 3யை பொறுத்த வரைக்கும் மேசன் மவுண்ட்டு, பிரைன் எம்பூமா, மெத்தேஸ் குன்யா விளாண்டுருந்தாங்க. செஸ்கோக்கு இந்த மேட்ச்லேயும் ஸ்டார்ட் கிடைக்கல. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்தார். ஓவராலாக இந்த மேட்சை பற்றின ஒரு ரிவ்யூவாக பார்ப்போம். இயர்லியாக மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு நல்ல பிரைட் ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க யுனைடெடு. ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே 2 சான்சஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று ஜஸ்ட் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலேயும், இன்னொன்று போஸ்ட்லேயே ஹிட் ஆகிடுச்சு. ஃபுல்லாமோட போஸ்ட்லேயே இந்த 2 ஷாட்டையுமே குன்யா தான் ட்ரை பண்ணியிருந்தார். நல்ல ஒரு பிரைட் ஸ்டார்ட் தான் யுனைடெடுக்கு. அப்புறம் போக போக கேம் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருந்தது. அங்கே ஃபுல்லாம் சைடில் இருந்தும் ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் அவங்களும் கேமில் இல்லை. அதுக்கப்புறம் போக போக அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கேமில் வர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ளேயும் அந்த பிளேயர்ஸ்குள்ளே ஒரு ஸ்டெபிலிட்டி தெரிஞ்சு காமாக அந்த ஹோம் க்ரௌட் அட்வான்டேஜோடு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாமல் அவங்க இந்த ஒரு பாயிண்ட் எடுத்தது அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல கேமாக தான் இருந்திருக்கும். பாயிண்ட் லூஸ் பண்ணியிருந்தால் தான் அவங்க உரி பண்ணியிருப்பாங்க. அதர் சைடு யுனைடெடை பார்த்தோம் அப்படின்னா பைண்டர் கொஞ்சம் இந்த கேமில் நான் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் லாஸ்ட் கேமை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஸ்டில் செட் பீசஸில் மொத்த டீமுமே ஒரு ஸ்டெபிலிட்டியை காட்டலை. ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அதை எப்படி அமரையும் கிளியர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்க போகுது. லாஸ்ட் கேமே சொல்லியிருந்தோம், ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு விளையாடலை. அவருக்கு லாஸ்ட் கேம் ஒர்ஸ்ட் கேமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். சேம் அதே தான். அவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருன்னு ஃபீல் ஆகுது. அவர்கிட்டையும் ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியலை. அவரோட ரோல் என்னங்கிறது இன்னும் நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியல. இன்னும் ஒரு 2-3 மேட்ச் போனால் தான் அவருக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும் போல் இருக்குது. ஒரு நல்ல சான்ஸு பெனால்ட்டி கிடச்சிச்சு. அதையும் மிஸ் பண்ணிட்டார் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸு. 37th மினிட்டில் ஒரு நல்ல சான்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஆனாலும் பண்ண முடியல. நில் தான் ஃபஸ்ட் ஹாஃப் போயிருந்தோம். உண்மையாகவே ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸு தான் இருந்துச்சு. அந்த ஃபெர்னாண்டஸ் பெனால்ட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்குமே டீமோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல் இருந்துச்சு. ஓவராலாக ரொம்ப ட்ரபிளாக விளாண்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கே கேம் ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் இன்னும் மோசம். சுத்தமாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் விளாண்டுட்டு இருந்தாங்க. செட் பீசஸில் அப்படி என்ன தான் அவங்களுக்கு நடக்குதுன்னு தெரியல. சுத்தமாக எல்லா பிளேயர்ஸுமே அதில் கொஞ்சம் பதற்றமாக இருக்கிறாங்க. கேமோட 57வது நிமிஷத்தில் யுனைடெடுக்கு ஒரு கார்னர் கிடச்சிச்சு. ஃபுல்லாகவுமே கார்னரில் அவங்களும் கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணாங்க. அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. டிஃபென்சிவ் கார்னரில் 2 டீமுமே ஓவராலாக பெர்ஃபார்ம் ஒஸ்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் லெனியரோ ஒரு ஹெட்டர் பண்ணார். அதுவுமே வெளியே போக வேண்டிய பால் தான். ஃபுல்லாம் பிளேயர் மேலே பட்டு ரீபவுண்ட் ஆகி திரும்ப உள்ள போஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அதனால் யுனைடெட் 57th மினிட்லேயே ஒரு நல்ல லீடு எடுத்தாங்க. அவங்களுக்கு லீடை அப்படியே தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணாங்களான்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. எகெயின் லீடு எடுத்துட்டோம், ஒரு நல்ல கேம் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் அந்த பெனால்ட்டி மிஸ்ஸுக்கு அப்புறம் ஆரம்பித்த அந்த ஒரு பதஷ்டம் கேம் முடிகிற வரைக்குமே இருந்துச்சு. மீன்வைல் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கேமை அவங்களோட கண்ட்ரோலில் நல்லா வச்சுருந்தாங்க. 72nd மினிட்டில் அவங்களும் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மித் ரோ மூலயமா ஒரு ஸ்கோர் நல்ல அட்டெம்ப்ட். அது நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கோரும். அதுக்கப்புறமும் ஃபுல்லாக தான் கொஞ்சம் அட்டாக்கிங்காக விளாண்டுட்டு இருந்தாங்க அந்த ஹோம் சப்போர்ட்டோட. யுனைடெடால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அதுக்கப்புறம் கோல் போட முடியலை. ரொம்ப பார்க்குறதுக்கு கேம் அவ்வளோ நல்லா இல்லை. பிளேயர்ஸும் கான்ஃபிடென்ட்டாக தெரியலை. என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியல. போன மேட்ச் இருந்த கான்ஃபிடென்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு வேளை அந்த
ஹோம் க்ரௌட் சப்போர்ட்டில் வந்துட்டு அந்த மாதிரி புஷ் பண்ணியிருந்தாங்களா என்னங்கிறதும் தெரியலை. சீசன் செகண்ட் கேம் தான் ரொம்ப இயர்லியாக ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இதுக்கிடையில் இன்றைக்கும் செஸ்கோவும் வந்து விளையாண்டுருந்தார். இன்றைக்கி கொஞ்சம் இயர்லியாகவே லாஸ்ட் மேட்சுக்கு மாதிரி இல்லாமல் 55th மினிட்லேயே வந்து உள்ளே இறக்கியிருந்தாங்க. அவரும் ஓரளவுக்கு விளையாண்டு இருந்தார். ஆனாலும் அவருக்கு பால் கொடுக்கறதுக்கு நல்ல சான்சஸ் க்ரியேட் ஆகலை இந்த கேம் அப்படின்னு தான் சொல்லணும். யுனைட்டடை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மர்னு பார்த்தோம்னா மெத்தேஸ் டிலைட்டு ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4-5 பிளாக் நல்லா பிளாக் பண்ணியிருந்தார். உண்மையிலேயே அவர் சிங்கிள் ஹேண்டடாக வந்துட்டு கேமை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு தான் சொல்லணும். அதர் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யுனைட்டடோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப மோசமாக ஸ்டில் இருந்துகிட்டு இருக்குது. நிறையா சான்சஸ் க்ரியேட் பண்ணுறோம், இருந்தும் வந்து நம்மளால் அதை கோலாக கன்வெர்ட் பண்ண முடியலை. இதை நம்ம வந்து ஃப்யூச்சரில் எவ்வளோ சீக்கிரம் மாற்றுறோமோ அவ்வளோக்கு நல்லது. அந்த ஆப்போனண்ட்டு பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு டீமாக வந்து போனோம் அப்படின்ற லாங் வே இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்துட்டு இன்னும் ஒரு 10 கேம்ஸில் நமக்கு அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பார்ப்போம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1-1 ட்ரா ஓவரால் ரிசல்ட்டு. இது உண்மையிலே கொஞ்சம் அப்செட் தான் இந்த ரிசல்ட்டில். இயர்லி தான், சீசனோட இயர்லி 2 கேம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் லாங் வே போகணும். இப்போயே ஆனால் சில டாக்ஸ் அமோரிம் அவுட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வெயிட் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பனில் தான் இருக்குது. இன்னும் சைனிங்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. நிறைய ரூமர்ஸும் போயிட்டுருக்குது. பார்ப்போம் அமோரியம் சிஸ்டத்துக்கான பிளேயர்ஸை வாங்குறாங்களா, எப்படி யுனைடெட் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரௌண்டு நவம்பர் டிசம்பர் டயத்தில் தான் வந்துட்டு அமோரியமோட ஜாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்மளும் வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம், அமோரியம் இருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பை.